ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது கிரகண தோஷத்துடைய பலன்களை தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னைக்கு கிரகணம் நடக்க போகுது, என்ன கிரகணம் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 2026 ஆண்டுடைய 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு அதிரடியான நாள்னால் அது பிப்ரவரியுடைய 17ஆம் தேதியை சொல்லலாம். அன்னைக்கு தமிழ் மாதம் மாசியுடைய 5ஆம் நாள் கிழமை, அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை மாசியுடைய அமாவாசையானது வருது. நிறைஞ்ச இந்த அமாவாசையில் இந்த ஆண்டுடைய முதல் கிரகணமானது நடைபெற இருக்கு. என்ன கிரகணம் நடைபெற இருக்குன்னா சூரிய கிரகணம் தான் நடைபெற இருக்கு. 800 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான முறையில் கிரகங்கள் கூடியிருக்கக்கூடிய வேளையில் இந்த கிரகணமானது நடைபெறுது. இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய அன்னைக்கு அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வெளிவரும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகணத்தினால என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி மேசத்துலேருந்து விருச்சிக ராசி வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகணத்தினால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய அன்னைக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம தக்க வைத்து கொள்ள சில பரிகாரங்களும் செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கான முழு பலன்களையுமே வந்து தெரிஞ்சு பலன் பெறலாம். ஸோ அதனால் வீடியோவை தனுசு ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி இந்த சூரிய கிரகணம் 800 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான கிரக அமைப்புகளோடு நடக்கிறது. அதாவது சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராகுவோடு சேர்ந்து கும்ப ராசியில் வந்து இருக்கும்போது சனி பார்வையில் இந்த சூரிய கிரகணம் செவ்வாய்க்கிழமை அதுவுமாக நடக்க போகுது. இந்த மாதிரி கிரகணம் நடக்கிறது மிக ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுது. இந்த கிரகணம் நடக்கிறது தொட்டு தான் உங்கள் ராசிக்கான பலன்களே இதெல்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி வாங்க உங்களுக்கான பலன்களை இப்போ என்னங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ உங்கள் மனம் எதிலும் எங்கேயும் தனக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் நீங்கள். இந்த ஒரு குணத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு பலன்களாக இதெல்லாம் வந்து கிரகணத்திலிருந்து கிடைக்க போகுது என்பது குறிப்பிடப்படுது. ஸோ குறிப்பிடப்படக்கூடிய பலன்களை ஃபஸ்ட்டு உங்களுக்கு உத்தியோகத்திலிருந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய அத்தனை பேருமே இந்த கிரகணத்திலிருந்து சிக்கனை கடைபிடிப்பது நல்லது. சிக்கனத்தை கடைபிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய பண இழப்பு உங்களுக்கு உத்தியோகத்தில் ஏற்படும். அதனால் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. ஒரு சேமிப்பு தொகையாவது போட்டு வைப்பது நல்லது. இப்போ நீங்கள் சேமிப்பு போடலைன்னா வேலை திடீர்னு இல்லாதப்ப உங்களுக்கு ரொம்ப பண நெருக்கடியாக ஆகிரும். ஸோ பண நெருக்கடி ஆகாமல் இருக்க இப்போ சேமிப்பு தொகையை போட்டு வைப்பது நல்லது. இது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு வகையில் உதவியாக இருக்கும். ஸோ வேலைக்கு போகக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சிக்கனம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய பண இழப்புகளை சந்திக்க நேரிடும். பொறுத்தார் பூமியார்வார் சிக்கனத்தினால் நிறைய சேமிப்பில் உயரலாங்கிற பழமொழிகள்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த கிரகணத்திலிருந்து செயல்படுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு மெயினாக வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறமா வியாபாரக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு புதியதொரு தொழிலை துவங்க அரசு கடன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கடன்கள்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த கடன்களுக்கு இப்போ முயற்சி பண்ணலாம். இப்போ நீங்கள் முயற்சி பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ கடன்லாம் கிடைக்காம இருக்காது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், தொழிலை விரிவுபடுத்தணும், தொழிலை புதுசாக துவங்கணும் அப்படின்னா மட்டும்தான் தொழிலுக்காக கடன் கேட்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலுக்கு கடன் கேட்கக்கூடாது. மீறி அந்த மாதிரி ஏதாவது தவறுதலாக கடன் கேட்டுக்கிட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு கஷ்டமாகும். இந்த கிரகண நேரத்தில் உங்களுக்கு விரைய செலவு வரணுங்கிறது இருக்குது. அது வந்து தொழிலுக்கு வந்து வெற்றிக்காக நீங்கள் வந்து விரைய செலவு பண்ணலாம்.
தொழிலுக்கு இல்லாமல் வேறு எதுக்கும் விரைய செலவு பண்ணக்கூடாது. இது வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட விஷயங்கள். அதுக்கப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகள் உங்களுடைய கணவர் மனைவி முழு சம்பளமும் உங்களுக்கு கைக்கு வரும். உங்களுடைய குடும்ப நிர்வாகமானது இந்த கிரகணத்திலிருந்து மேம்படும். உங்கள் அறிவுரையை கணவர் கேட்டு நடப்பார், உங்கள் அறிவுரையை மனைவி கேட்டு நடப்பார். இந்த மாதிரி உங்கள் அறிவுரையை கேட்டு நடக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை இந்த கிரகணத்திலிருந்து குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவி தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு ஏற்பட போகுது. அப்புறம் கலைஞர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பாலினத்திடம் கவனம் தேவை. ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்ட கவனமாக இருக்கணும், பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட கவனமாக இருக்கணும். அதிக பேச்சை வேண்டாம், அதிக பேச்சை பேசாமல் அதெல்லாம் குறைத்து கொள்வது நல்லது. இளம் பெண்களுக்கு கலைத்துறையிலேயே நல்ல துணை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை கிரகணத்தினால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட போகுது. அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத பாடத்தை ஆசிரியரிடம் இப்பயே சந்தேகத்தை தீர்த்து கொள்வது நல்லது. அப்படி தீர்த்து கொள்ளலாம் எக்ஸாம் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ கிரகண நேரனால உங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லாமல் இருக்கும். அதனால் உடனுக்குடனே கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. அதுவும் தேக ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்படையும். இந்த டைம் நீங்கள் எது கேட்டாலும் அது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக அமையும். அதனால் கேட்டு இருக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு கிரகணங்களால் தோஷ பலன்கள் கிடைக்கும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய அன்னைக்கு பரிகாரம் செய்கிறது ரொம்ப முக்கியம். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த வருடத்தில் முதல் சூரிய கிரகணமானது இன்னும் சில நாட்களில் நிகழ இருக்கு. இந்திய நேரப்படி பிப்ரவரி 17ஆம் தேதி அன்னைக்கு மாலையில் 6 மணிக்கு தொடங்குது சூரிய கிரகணம். மாலை 6 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் மொத்தமாக இரவு வரைக்கும் ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலேயே நீடிக்கும். இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இருப்பினும் சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் பூமி முழுவதும் ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கும். அந்த நேர்மறை ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் வேண்டிய வரங்களை இந்த பிரபஞ்சத்திடமிருந்து சுலபமாக பெற்றுக்கொள்ளலாம். அந்த வகையில் இந்த சூரிய கிரகண நேரத்தில் உங்கள் மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை வேண்டி வழிபாடு செய்யணும். மந்திரம் உங்களுக்கு சித்திக்கும். பண தேவையில் சிக்கி இருப்பவங்க, கடன் சுமையிலிருந்து வெளிவர வேண்டும் என்று நினைப்பவங்க இந்த 4 மணி நேரத்தில் தியான நிலையில் அமர்ந்து முதுகு தண்டுவடத்தை நேராக வைத்து இறைவனிடம் என்ன வரம் கேட்டாலும் அது சுலபமாக கிடைக்கும். அதன் அடிப்படையில் பண தேவையை பூர்த்தி செய்து கொள்ள இந்த சூரிய கிரகண நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டுடைய வரவேற்பறையில் ஒரு விளக்கேற்றி வைத்து கொள்ளுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார நினைத்து கொள்ளுங்க. குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்க. எந்த வழிபாடாக இருந்தாலும் அதில் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. உங்கள் பண தேவை, கடன் சுமை நிச்சயம் குறையும். ஒரு டம்ளரில் சீரக தண்ணீர் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. தண்ணீரில் கொஞ்சம் சீரகம் போட்டு சூடு செய்தால் சீரக தண்ணீர் தயாராகிவிடும். அதை வடிகட்டியும் உங்கள் முன்பு வைத்து கொள்ளுங்க. கொஞ்சம் சுத்தமான சந்தனத்தை குறைத்து நெத்தியில் வைத்து கொள்ளுங்க. அந்த சந்தனத்தை 2 உள்ளங்கைகளில் லேசாக பூசிக்கொள்ளுங்க. இந்த சீரக தண்ணீரை கொடுத்து விட்டு ஏற்றி வைத்திருக்கக்கூடிய விளக்குக்கு முன்பு முதுகு தண்டுவுடன் நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்க. பின்பு மகாலட்சுமி மனதில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீம் என்ற மந்திர வார்த்தையை சொல்லுங்க. இது மகாலட்சுமியின் பீஜ மந்திரம். பணத்தை கொண்டு உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய மந்திரம். உங்களுக்கு என்ன பணப்பிரச்சனை இருக்கிறதோ அந்த பணப்பிரச்சனை தீர வேண்டும். எவ்வளவு பணம் தேவை அந்த பணத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போவதாக மனதார எண்ணி சந்தோஷத்தோடு இந்த பிஜ மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக உங்களுடைய பணப்பிரச்சனை தீரும். இந்த பிரார்த்தனையை நான் சொன்ன குறிப்பிட்ட அந்த சூரிய கிரகண நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டும். மொத்தமாக 4 மணி நேரத்துக்கு மேலே உங்களால் இந்த வழிபாட்டை செய்ய முடியாது என்றால் கூட கிரகணம் ஆரம்பித்த நேரத்தில் 15லிருந்து 20 நிமிடம் இதற்கு நேரத்தை ஒதுக்கி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. பிரார்த்தனை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். பண பிரச்சனையும் தீரும். இந்த 4 மணி நேரமும் உங்களால் தியான நிலையில் அமர முடியும் என்றால் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்வது உச்சக்கட்ட பலனை உங்களுக்கு கொடுக்கும். வாழ்நாள் பிரச்சனைகள் அனைத்து தீர்த்து வைக்கும். ஸோ இந்த மாதிரியான மந்திரம் உங்களுக்கு உதவியாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் இந்த நேரத்தில். அதனால் இந்த சூரிய கிரகணத்தில் இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்திடுங்க.
ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான பலன்களும் பரிகாரங்களும் தெரிஞ்சது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க. அவங்களும் இந்த தாள்களெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.